புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பார்கள். ஆனால் அந்த பாம்பையே தமது கழுத்தில் மாலை போல் அணிந்து கொண்டு திருக்காட்சி தருகிறார் இறைவன் சிவபெருமான். அதேபோல் தேவர்களும் அசுரர்களும் முன்னொரு காலத்தில் சாகா வரம் தரும் அமுதத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த போது முதலில் பெருகியோடி வந்த ஆலகால விஷத்தை அப்படியே எடுத்து விழுங்கி கழுத்தில் தேக்கிக் கொண்டவர் சிவபெருமான். அதனால்தான் நீலகண்டன் என்றும் தியாகராஜன் என்றும் அவர் போற்றப்படுகிறார். அமுதத்தை அருந்திய தேவர்கள் கூட குறிப்பிட்ட காலத்துக்கு பின் மறைந்து போக நேரிட்டாலும் ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமான் தான் என்றும் மாறாதவராய் நிலைத்து நிற்கிறார். எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர் இறைவன் என்பதால் அவருக்கு எதனாலும் எப்போதும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அதே நேரத்தில் குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்ட மனிதர்களானாலும் சரி, தேவர்களானாலும் சரி, தங்களுக்கு நேரிடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டியுள்ளது. அவ்வாறு சங்கடங்கள் நேரிடும் போது அவற்றை சடுதியில் மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கவும் இறையருளே துணை நிற்கிறது. இதை உணர்த்தத்தான் பல்வேறு திருத்தலங்களில் பல்வேறு திருவிளையாடல்களை இறைவன் சிவபெருமான் புரிந்துள்ளார். அந்த வகையில் உலகத்துக்கே ஒளி தரும் சூரிய பகவானுக்கு ராகுவால் ஏற்பட்ட விஷ பாதிப்பை நீக்கி அருளிய திருவிளையாடலை சிவபெருமான் நடத்திய திருத்தலம்தான் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பருத்தியூர். இந்த திருத்தலத்தில் பிரசன்ன பார்வதி சமேத விஷஹரேஸ்வரராக சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். அத்துடன் ஸ்ரீராமநவமி உற்சவத்தை 10 நாள் கொண்டாடும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகவும் பருத்தியூர் திகழ்கிறது. மேலும் பல்வேறு மகான்கள் அவதரித்த திருத்தலமாகவும் விளங்குகிறது. இத்தகைய பருத்தியூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த விஷஹரேஸ்வரர் திருக்கோவிலின் தெய்வீக சிறப்புகளை இன்றைய ஆலயவலம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். பாம்புக்கு
அளித்த சந்தன மாரியம்மன் என்ற சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயமும் அமைந்துள்ளது. பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் ஓர் ஆங்கிலேய நீதிபதியின் கனவில் சிறுமியின் உருவில் தோன்றி சாட்சியம் அளித்ததோடு முக்கிய சாட்சிகளின் விவரங்களையும் தெரிவித்து பாவாடை என்ற அப்பாவியை சந்தன மாரியம்மன் காப்பாற்றியுள்ளாராம். அத்தகைய மகிமை வாய்ந்த பருத்தியூரில் உள்ள விஷகரேஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பருத்தியூர் எனப்படும் பருதியூரில் அமைந்துள்ள விஷகரேஸ்வரர் திருக்கோவில் மிக பழமையானதாக இருந்த போதிலும் இது தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அல்ல. அதே நேரத்தில் பருதி எனப்படும் சூரியனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த இந்த திருத்தலத்தை போலவே சூரியனுக்கு அருள் புரிந்த சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் தஞ்சை மாவட்டம் பருதி நியமத்தில் உள்ள பருதியப்பர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக திகழ்கிறது. அந்த திருத்தலத்தை போற்றி திருஞான சம்பந்தர் 10 பாடல்கள் கொண்ட பதிகம் ஒன்றை பாடியுள்ளார். அந்த பதிகத்தின் முதல் பாடல், விண் கொண்ட தூமதி சூடி நீடு விருப்புண் சடைத்தாட பெண் கொண்ட மார்பில் வெந்நீரு பூசி பேனார் பழிதேர்ந்து கண் கொண்ட சாயலொடு ஏர் கவர்ந்த கல்வர்க்கு இடம் போலும் பண் கொண்ட வண்டினம் பாடியாடும் பருதி நியமமே என்று அமைந்துள்ளது. ஆகாயத்தை இருப்பிடமாக கொண்ட தூய வெண்ணிறத்திலான பிறை சந்திரனை சூடிய சிவபெருமானின் நீண்ட விரிந்த சிவந்த சடை அவரது தோள் வரை தாழ்ந்து தொங்குகிறது. உமாதேவியை தமது உடலின் ஒரு பாகமாக கொண்டு தமது திருமார்பில் வெண்ணீற்றை பூசிக்கொண்டிருக்கும் சிவபெருமான் இறந்து உண்பது பெருமைக்கு அழகல்ல என்பதை பேணாமல் துறவு நெறிக்குரிய பிச்சையை ஏற்பதற்காக வருகிறார். கண்ணை கவரும் தோற்ற பொலிவுடன் வந்து என் அழகை கவர்ந்த கல்வனாகிய அந்த சிவபெருமான் வீற்றிருந்து அருளுகின்ற இடம் வண்டுகள் பன்னிசையோடு பாடியாடும் திருப்பருதி நியமம் என்னும் திருத்தலமாகும் என்று இதற்கு பொருள். இதே போன்ற பெருமையுடன் சிவபெருமான் வீற்றிருந்து அருளும் பருதியூர் விஷகரேஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் வனவாசத்தின் போது வசிஷ்ட முனிவரின் அறிவுரைப்படி மனத்துக்கும் உடலுக்கும் சிறந்த பாதுகாப்பு பயிற்சியான சூரிய நமஸ்காரம் எனப்படும் பருதி வணக்க பயிற்சியை மேற்கொண்டார்களாம். யஜுர்வேத தைத்திரிய அரண்யகத்தில் கூறப்பட்டுள்ளபடி வேத பாராயணத்துடன் கூடிய கடுமையான உடல் பயிற்சியான அருண பிரஷ்னம் என்ற அந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை ராமரும் லக்ஷ்மணரும் மேற்கொண்ட இடம் என்பதாலும் இந்த தலத்துக்கு பருதியூர் என்ற பெயர் ஏற்பட்டதாக ஸ்தலபுராண தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பருத்தியூரில் அமைந்திருக்கும் விஷகரேஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பருத்தியூரில் தனது பக்தன் அம்பரீஷனை காப்பதற்காக பெருமாள் சக்கராயுதத்தை பிரயோகிக்கும் கோலத்தில் திருக்காட்சி அளிக்கும் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. சக்கராயுதத்தை குறுக்குவாட்டில் ஏவும் கோலத்தில் பெருமாள் இருப்பதால் அவருக்கு நேரே உள்ள தெற்கு புறத்தில் வீடுகளோ கட்டடங்களோ இல்லை. இத்தகைய மகிமை வாய்ந்த திருத்தலத்தில் சூரியனை விஷபாதிப்பிலிருந்து காப்பாற்றிய சிவபெருமான் வீற்றிருக்கும் விஷகரேஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. கடந்த 9ஆம் நூற்றாண்டு காலத்தில் முதலாம் ஆதித்த சோழனால் கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அந்த சோழ மன்னன் காவிரி ஆற்றங்கரையில் எழுப்பிய 108 சிவாலயங்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் அமைந்துள்ள ஊர் ஆதித்த சோழன் பெயரால் ஆதித்தேச்சரம் என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்டுள்ளது. ஆதித்தன் என்பதற்கும் சூரியன் என்றுதான் பொருள். பருதிபுரம் என்ற படைய பெயரோடு கோதண்ட ராமபுரம் என்ற பெயரிலும் இந்த ஊர் அழைக்கப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் சிதிலமடைந்து போன விஷகரேஸ்வரர் திருக்கோவிலை கடந்த 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தர்மசாஸ்திர நிபுணரும் சைவ மரபில் ஊறிய வேத அறிஞருமான பருத்தியூர் வெங்கடேச சாஸ்திரி அண்ணாவால் மற்றும் அவரது தம்பியும் மற்றொரு வேத அறிஞருமான பருத்தியூர் ஸ்ரீ கிருஷ்ணசாஸ்திரி ஐயாவால் ஆகியோர் புனரமைத்து பல திருப்பணிகளை செய்திருப்பதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவில் வளாகத்தில் சிவபுராண சொற்பொழிவுகள் மூலம் பக்தி வளர்வதற்கும் வெங்கடேச சாஸ்திரிகள் தொண்டாற்றியுள்ளார். இதேபோல் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரபல இராமாயண சொற்பொழிவாளரும் வள்ளலுமான பருத்தியூர் கிருஷ்ண சாஸ்திரிகள் இந்த கோவிலை மீண்டும் புனரமைத்து
கடந்த 1905ஆம் ஆண்டில் கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளார். அதன் பின்னர் ராஜகோபுரம் கட்டப்பட்டு கடந்த 2017ஆம் ஆண்டில் மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசலுக்கு கிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் பருத்தியூர் அமைந்துள்ளது. இதேபோல் நாச்சியார் கோவிலில் இருந்து ஸ்ரீவாஞ்சிகம் செல்லும் வழியில் சிறுகளத்தூர் தாண்டியதும் வடக்கு நோக்கி திரும்பினால் பருத்தியூரை அடைந்து விடலாம். கும்பகோணம், திருவாரூர், மயிலாடுதுறை, நன்னிலம் ஆகிய ஊர்களிலிருந்து நகர பேருந்துகளிலும் பருத்தியூருக்கு செல்லலாம். பருத்தியூர் சென்று விஷகரேஸ்வரரை வணங்கி வழிபட்டால் விஷம்போல் வருத்துகின்ற அனைத்து தோஷங்களும் துயரங்களும் நீங்கி சூரியனைப் போல் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் குறித்த ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம். Thank you.